பிரிசலோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுற நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது வேதத்திலிருந்து தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறவைகளை நாம் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்வோம். இந்த நாளில் கூட யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வேலையை நம்ம செய்வதுதான் தாழ்மைப்படும். கர்த்தர் நமக்கு இன்றைக்கு காலவேளை அதிகாலை என்ன தேடுன்னு சொல்லும் போது அதை செய்யாமல் இருப்பது தாழ்மைப்படாத இருக்குது. நீங்க நிறைய பேர் பாருங்க, வீட்டுக்காரர் ஒரு 5 மணிக்கு எழுப்பணும் அப்படின்னு சொன்னா 4:45 எழுந்து எழுப்புறவங்களா இருக்குங்க. இல்லைன்னா அவர் கத்துவாருங்க, அவர் எதனா சொல்லுவாருங்க, அவர் எதனா பண்ணுவாருங்க அப்படின்ட்டு. அவர் கத்துவாரு, திட்டுவாரு, அவர் ஏதாவது சொல்லுவாருன்றதுக்காக நீங்க எழுப்ப முடியுங்களா இருக்குங்க? கவனிங்க, நம்முடைய தேவன் பாருங்க அன்புள்ளவர். இந்த அன்புள்ள தேவன் சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் தாழ்மைப்படும் போது அந்த தாழ்மை என்ன செய்யணும், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். ஒரு மனிதன் உயர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர்கிட்ட தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மைப்படுத்தான் அவர் சொன்ன வேலையை செய்வது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்கள் அப்படின்னாரு. வேதத்தை வாசிப்பது இன்னைக்கு அநேகர் இல்லை. அது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லிட்டு பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமா இருந்து தியானமா இருக்குது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நடக்கும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கு. பாருங்க, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் அழகாய் சொல்லியிருக்க, நம்ம என்ன பண்ணல அந்த இடத்துக்குள்ள போவதோ அந்த காரியங்கள் செய்வதோ நம்ம என்ன பண்ணல முயற்சி எடுப்பதில்லை. எனக்கு கூட ஆசை தான் படிக்கணும்ட்டு, ஆனால் படிக்கத்தான் டைம் இல்லை. எப்படி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டிய தாழ்மை இல்லாமல் பேசுவது, தாழ்மை இல்லாமல் நடக்குது, தாழ்மை இல்லாமல் போகுது. இன்னைக்கு ஒருத்தர் ஆலயத்துக்கு போகல அப்படின்னா, ஆலயத்துக்கு போலேயே கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நிற்காம போய்விட்டுனே கர்த்தருடைய சமூகத்தில் காத்துக்கு எடுக்காத உடனே பிறகு இப்போ சாயந்தரமா போய்க்கலாம் விட உடனே அந்த இடத்துல ஒரு தாழ்மை என்பது இல்லை. நான் அப்புறம் செய்கிறேன், இப்போ செய்கிறேன், அப்போ செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு காரியங்களை ஒரு மனிதன் கொண்டு வந்தால் அது தேவனுக்கு பிரியமில்லாது. அப்படிப்பட்ட மனிதனுடைய காரியங்களை தேவன் அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த மனிதன் செய்கிற செயலை அவர் என்ன பண்றதுல அந்த மனிதனுடைய காரியங்களை பிரியமா ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு வேதத்துல அநேகரை நீங்கள் பார்க்கும்போது அவர் கொடுக்கப்பட்ட நாட்களிலே அவர்கள் தேவனுடைய பணிகளை செய்யாத போது அவர்கள் அதை இழந்து போனவர்களாய் மாறினார். நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இந்த வேதம் அழகா சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் தாழ்மைப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தாழ்மைப்பட்டால் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லுது. ஏன் என்று சொன்னா 6ஆம் வசனம் நீங்க வாசிக்கும் பாருங்க, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இப்போ அதிகமான கிருபையை அளிக்கக்கூடிய ஒரு தேவன் சொல்லுகிறார். இந்த அதிகமான கிருபை யார் அளிக்கிறார்? தேவன் அளிக்கிறார். இப்போ அந்த கிருபையை நான் அடைந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில கிருபைகள் அதிகமாய் வேண்டும் என்று சொன்னால் நான் தாழ்மை தருத்தவனாய் மாறும். இந்த தாழ்மை எனக்கு இல்லாத போது இந்த தாழ்மையை நான் அணிந்து கொள்ள முடியாமல் ஒரு விஷயத்துல ஆண்டோடைய கிருபை பெற்றிருப்பாங்க. ஒரு பாட்டு பாடல் ஒரு கிருபை பெற்றுக் கொடுப்பாங்க. அந்த பாட்டு பாடல கிருபை பெற்றுக் கொண்டவர்கள் அவர் பாருங்க மற்றவரெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துக்கணும், பெருமையா எனக்கு அப்படி தெரியும் அப்படி தெரியுவாங்க. ஒரு சிலர் பாருங்க, ஒரு சில நடனங்களோ மற்ற காரியங்களோ அதெல்லாம் பாருங்க, ஒரு சில காரியங்கள் அவங்க உடையவர்களாய் மாறும்போது அது ஒரு கிருபை கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. மற்றவருடைய பார்வையில இவங்க என்ன பண்ணுவாங்க, பெருமையாய் நடக்கக்கூடிய விஷயம், பெருமையா இருக்கக்கூடிய விஷயங்கள். பாருங்க, ஒரு இடத்துல உட்காரக்கூடிய இடங்களும் பார்த்தீங்கன்னா தனித்துவமான ஒரு இடங்களை பார்ப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நீட்னஸ் எல்லாம் வேற மாதிரி பார்ப்பாங்க. என்னன்னா இவங்க பெருமையா இருக்கிறது மற்றவங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. இந்த பெருமையை தேவன் விரும்புவது இல்லை. இந்த பெருமை உள்ள ஒரு மனிதன் நாம் காணப்படக்கூடாது. சரி, மனிதன் முன்பாக இப்படி வாழ்ந்துட்டீங்கன்னு பார்த்தா கர்த்தருக்கு முன்பாக அந்த பெருமையை காண்பிக்கிறவங்களாய் மாறுது. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்றார். அப்போ கிருபையை எனக்கு அவர் அளிக்கும்படிக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும், என் வாழ்க்கை அப்படி மாற வேண்டும், அப்படி நான் என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நடக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடிய ஒரு தேவனா. பிலிப்பியர் 2:5 வாசிக்கும் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வாசிக்கும்.
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இங்கே ஒரு மனிதனை நம்ம பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவை நம் முன்மாதிரியாய் பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ற சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அப்படி என்ன சிந்தை உடையவர் என்பதை பார்க்கும்போது அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். கவனிங்க, இப்ப எப்படின்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள இந்த சிந்தை எப்படி இருக்கு பாருங்க. அவர் தேவனுக்கு சமமானவர். தேவன் என்ன செய்யக்கூடிய அப்படியே செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்த இயேசு பூமியில பிறந்திருக்கிறார். இப்போ தேவன் கிட்ட போய் தான் எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டாங்க. இந்த பூமியில பிறந்த இயேசு அப்படின்னு நினைச்சா எல்லாத்தையும் உருவாக்க முடியும். ஆனால் அவர் எப்படியாப்பட்டவரா தம்மை தாமே அவருக்கு அவரே வெறுமையாக்கிட்டார். அப்போ இன்றைக்கு தாழ்வு உள்ள ஜனங்கள் எப்படி இருக்குன்னா, மற்றவங்க உன்னை வந்து இப்படி உட்காரு அப்படி உட்காருன்னு சொல்லக்கூடாது. நீங்க உங்களை நீங்க என்ன பண்ண தாழ்மை உள்ளவர்களாய். இப்போ உட்காரோம், இங்கே உட்காந்துட்டோமா, அது ஒரு தாழ்மை. இது செய்யிட்டோங்களா அப்படின்ட்டு இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோங்களா, அது ஒரு தாழ்மை. டக்குன்னு எடுத்துக்கிடுச்சு, எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நான் எது செய்யக்கூடாதா, நான் அதை பண்ணக்கூடாதா, நான் அப்படி நடக்கக்கூடாதா, இப்படி பேசக்கூடாது. அப்போ இந்த பூமியிலே இந்த தேவனும் இயேசுவும் ஒரே சமமாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவரு கொள்ளையான பொருளா நான் எண்ணிக்கொள்ளாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை அவர் தெரிந்து கொண்டார். இப்ப இந்த அடிமையின் ரூபத்தில் இருக்கிறவர்கள் ஒரு அடிமை. உங்க வீட்டுக்குள்ள நான் ஒரு அடிமை. இந்த அடிமை நீட்டா போய் சோறு சாப்பிட முடியாது. இந்த அடிமை என்ன பண்ணும், எனக்கு பசி எடுக்குதுன்னா, அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்கம்மா, ரொம்ப பசியா இருக்கிறம்மா. அப்போ அவங்க பார்த்து போட்டு தந்தா தான் நான் சாப்பிட முடியும். இல்லை என்று சொன்னா வெயிட் பண்ணு, இன்னும் யாரும் வரல, நீ சாப்பிட வந்துட்ட அப்படின்னா நான் பசியோட வந்தாலும் கம்மன் தான் இருக்கணும். அப்ப இயேசு எப்படின்னா தன்னை தாழ்த்தின விதங்களை பாருங்க. என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஏங்க அவரால் செய்ய முடியாதா? அவரால் செய்ய முடியுங்க. அவரும் இவரும் ஒரே ஈக்குவல் தாங்க இருக்கிறாங்க, சமமானவர்களாக காணப்படுற. இந்த சமமான இருக்க இப்ப இவங்க தேடி வந்துட்டாங்க, நான் செய்யணுமே செஞ்சார இல்லை, என் வேலை என்ன வரல. அவங்க அம்மா சொல்றாங்க இயேசு கிட்ட போகணும். இயேசு உடனே என்ன பண்றாரு, உடனே செய்யணும் பாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. என் வேலை இன்னும் வரல, வெயிட் பண்ணு. அப்ப பாருங்க, அந்த வேலைக்காக வெயிட் பண்ணும்போது அந்த வேலை வந்தவனையும் இப்ப தண்ணியை மொண்டு ஊத்த சொன்னவரு மொண்டு கொடுங்கன்னு சொன்னார். அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் பிதாவானவர் அங்க செய்யும் வரைக்கும், தேவன் செய்யும் வரைக்கும் தன்னை தாழ்த்தின ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். 5 அப்ப 2 மீன் எடுத்தாரு, எடுத்து போய் சீசல கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அதை எடுத்து அண்ணாந்து பார்த்து பிதாவே நான் சோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் பிதாவை கனம் பண்ணுகிறாய் காணப்பட்டார். பார்த்தீங்களா? அதே யுக்கல்ல இருந்த ஒரு மனுஷனும், ஆனால் பூமியில நான் ஒரு மனிதனாய் பிறந்திருக்கிறேன், என் வல்லமை என்ன பண்ணக்கூடாது, காண்பிக்க கூடாது. தேவன் அதோடைய சித்தம் இருக்கணும், தேவ சித்தம் வரணும், வெயிட் பண்ணினவர். இன்றைக்கு நமக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, ஜிபேல எனக்கும் பிள்ளைக்கும் ஒரு வருமானம் பணம் இருக்குன்னு சொன்னா அந்த பணத்தை எடுத்து நான் என் பிள்ளை வந்து என்னை கேட்காமலே பட்டுன்னு நான் கொடுத்துட்டேன்பா, நான் செஞ்சுட்டேன்பா. டேய் உனக்கு எதிராக பணம் கொடுத்து வச்சுன்னு நீ என்னடா இப்படி எடுத்து செலவு பண்ற? ஓ பணம் இருக்குப்பா, நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யணுன்ற அதிகாரம் பாருங்க. அப்பாவனாலும் ஒண்ணுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா இந்த இயேசு தன்னை எப்படி தாழ்த்தினா பாருங்க. எங்க அப்பா என்ன நினைக்கிறோ அதை மட்டும் தான் நான் செய்யணும், எங்க அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் தான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தின ஒருவராய் காணப்பட்டார். அப்படி அந்த தாழ்மை தான் அந்த மனிதனை உயர்த்தக்கூடியதாய் மாறுது. அப்படி தாழ்மை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். பிலிப்பியர்ல நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, 2:11 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கவனிங்க, ஒரு மனிதன் தாழ்மைப்பட்டவராய் காணப்பட்ட இயேசுவுக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலாக அந்த நாமம் உயர்த்தப்பட்டிருக்கு. நீங்க அதுல 10ஆம் வசனத்தை மேல வாசிக்கும் பாருங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். கவனிங்க, எல்லா நாமங்களும் கண்டுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக பாருங்க, எல்லாரும் முழங்கும்படிக்கு, எல்லாரும் அவருக்கு முன்பாக தாழ்மைப்படும்படிக்கு அவரை உயர்த்தி வைத்திருக்கார். இந்த உயர்வு எப்பொழுது வருகிறது? ஒரு மனிதனுக்கு தாழ்மைப்படும் போது வருகிறது.
தாழ்த்தும் போது வரும்போது கவனிச்சுடா, சமமா எண்ணி நான் அதை தான் செய்ய முடியும், நான் செய்யறதுக்கு உரிமை இல்லையா, நான் செய்யக்கூடாதா, நான் உங்க பிள்ளை கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் நம்ம பெருமையா பேசிக்கொண்டு, ஏன்பா நான் இதை கொடுக்கக்கூடாதா, நான் அதை பண்ணக்கூடாது. அப்பாவுடைய காரியங்களை திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பா எப்போ செய்யணும், எப்போ செய்யக்கூடாது, எதை செய்தாலும் அப்பா கிட்ட கேட்டு செய்யணும். கவனிங்க, இந்த இயேசு பூமிக்கு வரும்போது பிதாவுடைய சித்தத்தை கேட்டு செய்ததுனால எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்து விட்டார். வானோர் பூதோர் எல்லாரும் அவருக்கு முன்பாக பணிய வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவரை உயர்த்தினார். நீங்கள் தாழ்மைப்பட்டால் ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்பை நீங்கள் பார்க்கும்போது, யோசேப்பு பாருங்க, எல்லாவற்றிலும் தாழ்மையா இருந்தார். அவருடைய சொப்பனங்களை வைத்துக்கொண்டு கடந்து போகிற பாதையில அவர் ஒரு தாழ்மை தடுத்து கொண்டார். அந்த தாழ்மை பாருங்க, போற இடத்துலாம் பிரச்சனை வருது, என்னப்பா நான் இப்படி தாழ்ந்து போவேன், எல்லாரும் என்ன இப்படி பண்றாங்களப்பா அப்படின்னு சொல்லவில்லையே. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டார். கர்த்தர் என் வாழ்க்கையில் எது செய்தாலும் நன்மையாய் முடிய பண்ணுவார்ன்ட்டு அவர் தாழ்மைப்பட்டார். அங்கே போனால் ஒரு பிரச்சனை சந்திக்கிறார், இன்னொரு இடத்துக்கு போனால் பிரச்சனை சந்திக்கிறார். இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் அவர் தாழ்மைப்பட்டார். ஒரு நாள் வந்தது, அவர் உயர்த்தப்படுகிறார். ஆதியாகமம் 41:41 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும், கவனிங்க, எகிப்து முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னார். இப்போ அதிகாரம் ஆக்கிட்டான்னு சொன்னா எகிப்து தேசம் முழுதும் அதிகாரியா வச்சுரு. அங்க என்ன பண்றது சொல்லிவிட்டு, தண்டமிட்டு பணியுங்கள். யார் பணியணும்? அங்க அந்த காரியங்கள் வரும்போது அந்த பகுதியில இருக்கிற எல்லா மந்திரிமார்களும், ராஜாவுக்கு அடுத்த ஒரு வேலை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் யோசேப்புக்கு முன்பாக முகம் கொப்பர விழுந்து கிடக்கணும். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டதுனால எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. அந்த தேசத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் இந்த மனிதனுக்கு முன்பாக கீழே விழுந்து கிடந்தார்கள். எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனிதன் தாழ்மைப்படும் போது. இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிற ஜனங்கள், ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் பெருமையாய் என்ன போய் அங்க உட்கார வச்சுட்டாங்க, என்ன போய் அங்க நிக்க வைக்கிறாங்க, என்ன போய் அப்படி சொல்றாங்க, என்ன போய் அப்படி பேசுறாங்க, என்னங்க என்ன பார்த்து பேசுறதுக்கு. நீங்கள் பெருமை கொள்வதனால, நீங்க பெருமையா இருப்பதனால தேவனே உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அது உங்களுக்கு வியாதியாய் மாறுகிறது, பலவித கஷ்டங்களை கொடுக்கிறது, பலவிதமான துன்பங்களை கொடுக்கிறது. காரணம் ஏன்? நீங்க எதிர்த்து நிற்கக்கூடியவளா இருக்கீங்க. நீங்க எதிர்த்து நிற்க கூடாது. கொஞ்ச நேரம் லேட்டா வந்துட்டோம், லேட்டாக வரக்கூடாது ஆலயத்துக்குன்னா, இவர் எப்போ பாரு நம்மளை இப்படிதான், உடனே பாருங்க பெருமை கொண்டு வரலாம். இல்லை, நான் லேட்டாக வந்ததுனால தான் சொல்றாங்க, நீ ஒரு நாள் லேட்டாக வரமாட்டேன், எஸ்ப்பா எனக்கு உதவி செய்ய தாழ்மைப்படுறது கிடையாது. அவர் எப்பவுமே இப்படிதான் பேசுவார், லேட்டாக போனால் எல்லாம் சொல்லுவார். பெருமையா இருக்கிறியா? இந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து. ஆலயத்துல ஏன் பெருமை உனக்கு? ஆலயத்துல தாழ்மை தரித்துக்கும். ஆலயத்துல தாழ்மையை இரு. இந்த தாழ்மையை தரித்துக் கொள்ளும் போதுதான் இந்த இயேசு உன்னை உயர்த்துவார். எப்ப பார் ஏதாவது விதத்துல ஒரு பெருமையாய் நடப்பது, பெருமையாய் பேசுவது, பெருமையாய் வாழ்வது. இந்த பெருமை தான் தேவன் உன்னை தேவனுடைய கிருபை இழக்கப்படுகிறது. தேவன் உனக்கு எதிராய் நிற்பதற்கு ஒரு காரணமாய் மாறுது. இந்த பெருமை உள்ளவர்களாய் நீங்கள் வாழாதீர்கள். தாழ்மை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு தாழ்மை தரித்துக் கொண்டு எல்லா நாமங்களுக்கும் உயர்த்தப்பட்டார். யோசேப்பு தாழ்மை தரித்துக் கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். மோசே தாழ்மை தரித்துக் கொண்டார். தாழ்மை தரித்துக் கொண்ட சொன்னாரு, அப்பா நான் திக்குவாய் மந்த புத்தி இருக்கப்பா, எனக்கு எதுவும் செய்ய தெரியாதுப்பா, என்னப்பா அப்படி இருக்கீங்க. இந்த தாழ்வுள்ள மனிதனை தான் பார்வோனுக்கு தேவனாய் மாற்றிருக்கிறார். இன்னைக்கு உனக்குள்ள தாழ்மை தரித்துக்கொள், உன்னை உயர்த்த தேவன் வல்லவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய ஜனங்கள் பெருமையாய் நடந்து கிருபை இழந்து போகாதபடி கண்டுவே தாழ்மை தத்துக்கொண்டு சுகமாய் பலமாய் இருக்க, பூமியிலே ஆசீர்வாதமாய் வாழ பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உடைய கிருபையை ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. உடைய கிருபை பெற்றுக்கொண்டு ஒரு நாளும் சாட்சியாய் பக்தியாய் வாழ, உமக்கு பிரியமாய் நடக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் நாளுக்கு நாள் உடைய கிருபையில வளர, உடைய கிருபை நாள் அன்று ஒவ்வொரு நாளும் சுகமாய் பலமாய் இருக்க தேவன் இவர்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.